உயவீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பழியாதாகித் திரண்டொன்றாய்க் கூடிப் பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்றி மெய்வழிச் சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே. பாவூர் சத்திரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள், மெய்வழி தெய்வத்தின் அருள் வாக்கிற்கிணங்கி அவர்களுடைய அருட்பதம் போற்றி அருட்கதி அடைய வந்திருக்கும் நன்மன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் புரட்டாசி மாதம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி மெய்வழி தலையக ஆண்டுல எல்லாம் மதி மதி மதினே வரும். நம்ம மெய்வழி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மண்மதி, மாரிமதி, விண்மதி, வீசுமதி, பன்மதி, பாடுமதின்னு எல்லாமே மதியை சார்ந்துதான் இருக்கும். அப்ப அவர் விதியை பத்தி பேசினாரு. விதியும் மதியும் மனிதனுக்கு தான் இருக்குது. விதி என்பது இறைவனுடைய கையேடுங்கிறாங்க. விதி என்பது இறைவனுடைய கையேடு. கிட்டன்னு மயங்கிறாதீங்க. சரி, ஆமா, அது சொக்கர், அவரு சொக்கநாதர். ஆமா, விதி என்பது இறைவனுடைய கையேடு. ஆனா நம்ம இவரு சாலை பரமசிவம் அவருடைய முத்தி பேரில் குறிச்ச மாதிரி நமக்கு ஒரு நொண்டிச்சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, முயற்சியே பண்ணாம எந்த ஒரு வேலையுமே நடக்காம போயிடுச்சுன்னா எல்லாம் விதி, எல்லாம் விதி. விதிப்படியே ஆகும் என்றால் வேதமும் அதற்குண்டான படிப்பும் ஏனோ அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க. விதி போல ஆகணும்னு சொன்னாக்கா வேதம் இறைவன் பாரவான்கள் மூலியமா மனிதனுக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப அந்த வேதம் எதை குறிப்பிட்டு மனிதனுக்கு வழி காமிக்குது அப்படின்னா அந்த விதியை கடப்பதற்குண்டான வழியை காமிக்குது. ஏன் அப்படின்னா அது மதியால் வந்தது. மனிதன் இந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறாங்க. விதி என்பது மொத்தத்துல பார்க்கணும்னா அது மரணம், அதுதான் விதி. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேத விதி இருக்கு. வேத விதி, அந்த வேத விதி மனிதனுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வேதத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது எந்த காலத்துல எந்த மதத்துல இருந்தாலும் வேதமா இருந்தாலும் அது மனிதனுக்கு காட்டக்கூடிய உன்னத வழி. அந்த சாவுடைய நேரத்தில் அந்த கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகாமல் ஜீவப்பிரயாணம் ஆவது ஒன்றுதான் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா ஆண்டவங்க உத்தரவுல நமக்கு அறுதியிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம முயற்சி இல்லை. முயற்சி இருந்தாதான் அது திருவினையாக்கும். திருவினை என்பது செயல். இப்ப திரு நமக்கு செயல் பண்ணணும்னு சொன்னா நம்ம கிட்ட முயற்சி இருக்கணும்ன்றது நமக்கு தெளிவாகுது. அந்த வார்த்தைக்குள்ளதான் நமக்குள்ள விஷயமே இருக்குது. அதை விஷமமா புரிஞ்சுக்கிட்டாக்கா சிக்கலாயிடும். விஷயத்தை விஷயமா தான் வச்சுக்கணுமே தவிர விஷமாக்கிடக்கூடாது. அதுக்கு தெளிவாகணும்னு சொன்னா இப்படி உட்கார்ந்து கூடி சங்கம் தேடும் போதுதான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஒரு முத்து கிடைக்கும்.
ஒரு முத்தா தொடுத்து 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 போட்டோம்னா நம்மளை அழகப்படுத்தக்கூடிய ஆரமாய் அது திகழும். முத்தாரம். அது நமக்கு கிடைச்சிடுது. வாக்கு, அருள் வாக்கு. அருள்வாக்கு ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குலமே. இப்போ அருள்வாக்கு ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குலமேன்னு ஆசீர்வாதம் தெய்வம் நமக்கு பதிச்சுட்டாங்க. ஈது அறிந்து, ஈது அவங்க கொடுக்குறாங்க, ஈராங்க. வாக்கியம் தான் சொல்றோம். வாக்கு இயம் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த அருள் வாக்க அவங்க ஈந்துட்டாங்க நம்மளுக்கு. ஆனா என்ன கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்றத நமக்கு தெரியல. எதை பெற்றோம்ன்றதும் தெரியல. அதை தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா நிச்சயமா மெய்யொழிய விட மாட்டோம். எது வரினும் வதுக, எது செல்கினும் செல்க. ஐயனே உமது பாதாரம் விந்தத்தை நான் விட்டு அகலேன் அப்படிங்கிற ஒரு திடம் நமக்கு வந்துடும். அதுக்கு துணை புரியுது தான் இந்த சபை. போன வாரம் சிவகாசி சபை பேசணும், அங்க போயிருந்தோம். அது எம்பிரான் பணித்தது. வாரம் ஒரு சபை, மாசத்துக்கு 4 சபையில போய் பேசணும். அதுல ஒண்ணு இது. அப்போ இன்னொரு சகோதரர் பேசினார். புரட்ட முடியாத ஆசையுடையது புரட்டாசினர். ஆசி என்பது ஆசீர்வாதம். பெரியவங்களை பார்த்து ஆசி வாங்கிக்கோ. ஆசி கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குதா? தெய்வம் ஆசீர்வாதம் என்ன அது? முகரையப்பாரு, ஆசீர்வாதம் கொடுக்குற முகரையப்பாரு ஒரு புண்ணு காலத்துக்கு தலைமையில வைக்கிறான். இறைவன் குடியிருக்கிற எல்லை அல்லவா அது, அது மேல வைக்கிறான்னு என்ன தோசித்தனம்னு ஒளிநாடால பேசுவாங்க. அப்ப இவங்க நிறைய இடத்துல நமக்கு அந்த ஆசி வழங்கியிருக்கிறாங்க. முக்கியமா கடைசியா ஒரு மந்திரத்தை எடுத்து வச்சு அதுல ஆசீர்வாதம் எடுத்து வச்சுக்கிறான். அது என்ன மந்திரம்? என்ன மந்திரம்? மகா சங்கல்ப மந்திரம். அதுலதான் ஆண்டவர்களின் ஆசீர்வாதம்னு முத்திரை போட்டிருக்காங்க. அந்த ஆசி, புரட்டாத ஆசி. யார் யார் இதையெல்லாம் கை கொண்டாங்களோ அதுல இருந்து யமன்ட்டு புரட்டி சிவன் பக்கம் புரட்டி போட்டுருவாங்க. போன வாரம் அதுதான் படித்தோம். அரியானை அறிய வைத்து அந்தனாய் என்னை பிரட்டி யார் ஒருவன் பிரம்மத்தை அறிந்து கொண்டானோ அவன் பிராமணன் அப்படின்னு சொல்றது யாருன்னா அந்த பிரம்மமே சொன்னாங்க. பிரம்மஸ்து கூடஸ்து பிரம்ம அரூபரே பிரம்மஸ்வரூபராய் விட்டிறங்கி வந்து இப்ப பிச்சாண்ட திருவிழா வரப்போகுது. நாளன்னைக்கு, நாளைய மறுதினம் இந்நேரம் இந்த புரட்டாசி மாத சபையை தள்ளி போடலான்னா அந்த வேலையே வேணாம். 2 நாள் முன்னாடி இருக்கு, வச்சுட்டுப்பா, நீ போட்டு வர மக்கள் வரட்டும். யாருக்கு எந்த நேரத்துல எது கிடைக்கணும்னு அந்த விதியை விதிச்சவருக்கு தான் தெரியும். அப்ப இன்னைக்கு என்ன கிடைக்கணும்னு பார்க்கும் பொழுது மூல மந்திரத்தை தெரிந்து கொள். இதுதான் இன்னைக்கு நான் பேச வந்தது வாக்கியம், தலைப்பு. ஆமா, அப்ப மூல மந்திரத்தை தெரிந்து கொள் அப்படின்னாக்கா நம்ம தான் மூல மந்திரம் சொல்லிட்டான்னு இருக்கிறோம். தெரிஞ்சுச்சே அப்படியா? அப்படி இல்லை. அதுக்கு இந்த வாக்கியம் நமக்கு துணை புரியுது. எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? மூலமந்திரத்தை தெரிந்து கொள். திருஞான அருளமுதம் வாக்கியம் 142ல இதனுடைய பெரும் விளக்கத்தை நமக்கு தெய்வம் நம்ம அறிவுல படும்படி தெளிவடையும்படி நமக்கு உத்தரவு பண்றாங்க. தங்களுக்கு பிறகு வருகிறவர்கள் சர்வ மதங்களையும் கையடக்கி வருவார்கள் என்று வடலூரார் தீர்க்க தரிசனம் அருளியுள்ளார்கள். எமக்கு தென்பாகமாக 29 ஆண்டுகளுக்கு பிறகு எமக்கு தென்பாகமாக சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள். அப்பொழுது யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள், பெற்றீர்கள், பெறப்போகிறீர்கள். இங்கனம் சத்தியம் சத்தியம் சத்தியம். சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை. அப்புறம் அந்த
சித்திரபானு வருஷம் அந்த தேதி திதி உள்பட அவர் போட்டு முத்திரை போட்டு கொடுத்துருக்காங்க 6ஆம் திருமுறையில் 1872 உண்மை பத்திரிகைலாம் இருக்கு. அவங்களே என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, தங்களுக்கு பிறகு அவங்களுக்கு பின்னாடி வடலூராருக்கு அடுத்து தெய்வம் தானே வராங்க, வேற யாருமே இது இறுதி முகூர்த்தம் தெய்வம், இதுக்கு மேல முகூர்த்தம் கிடையாது. தெய்வம் உத்தரவு பண்றாங்க, இன்னைக்கு இதுக்கு மேல முகூர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா மொத்த பொறுப்பும் என் தலையில வச்சுட்டாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தங்களுக்கு பிறகு வருபவர்கள் சர்வ மதங்களையும் கையடக்கி வருவார்கள் என்று வடலூரார் தீர்க்க தரிசனம் அருளியுள்ளார்கள். ஒரு மனித தூலம் ஒரு மதத்தையே முழுமையாக படிக்க முடியாதே. நம்ம சைவத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சைவ மதத்தில் இருக்கிற 14 சாஸ்திரத்தை நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. எந்த மதத்துல இருக்கிறவங்களும் அந்த அந்த மதத்தினுடைய வேதத்தை முழுமையா யாரும் ஆயுஷ்க்கும் படிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன் இந்த உலகம் நம்மளை விரட்டுது. போப்பா, சிவில் இன்ஜினியர் ஆகிட்டெல்லாம் போய் வேலையை போய் பாரு, போய் சைட்டை எடு, வேதத்தை படிச்சுட்டு உட்காந்துதான் சோறு கிடைக்குமா கேட்பாங்க. இவன் என்ன போய் இங்கே உட்காந்துட்டு இதை படிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல வயிற்று பாட்டுக்கு ஜீவனம் தேடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படி பேசியே போக்கியே நாட்களை எங்க கொடுத்துட்டோம்? எமங்கையில கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு பேச்சு, வியாபாரத்துக்கு ஒரு பேச்சு இருக்குது, ஏமாத்தத்துக்கு ஒரு பேச்சு இருக்குது. ஆனா இங்க பேசுற பேச்சு மாத்தி பறிக்கிறது மாத்திர பேச்சு, மாத்து இறை. எதுக்கு எந்த பிணிக்கு இது மாத்திரை அப்படின்னா பிறவி பிணிக்கு. இந்த இறை தேடுனா அந்த இறை நமக்குள்ள தானா வந்துடும். செவிக்கு இறை தேடணும்னா சின்னரை, இறைனா சின்னரை, இறைனா பெரியரை ரா இல்லையா? அப்ப இந்த இறையை தேடுறவங்களுக்கு அந்த இறை தானா வந்து உள்ள நுழைஞ்சிடும், அது வழியா தான் போக முடியும். அப்ப இங்க என்ன உத்தரவு பண்றாங்க, ஒரு மனித தூலம் ஒரு மதத்தையே முழுமையாக படிக்க முடியாதே, அப்படி இருக்க ஒருவர் சர்வ மதத்தினுடைய உயிராணியும் பெற்று வருவதென்றால் அது எப்படி இயலும்? என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா எழுதுறாங்க, தெய்வம் பூங்கிலிக்கண்ணில் எழுதுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே கைவரவு ஆயிடுச்சுன்றத முதல் தோத்திரத்திலே சொல்றாங்க. உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பழியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாளேன்னு எழுதிட்டாங்க அந்த தோத்திரத்துல. அடுத்து பூங்கிலிக்கனில என்ன சொல்றாங்கன்னா, தன் மதத்துட்பொருள் தடையில்லானந்தத்துடன், யாரையும் யாருடைய மதத்திலிருந்து மாத்தல. ஒரு சைவனா வரான் அப்படின்னா அவனை சைவனாவே ஆக்கியாச்சு, ஒரு வைஷ்ணவனா வரான்னா நிஜமான வைஷ்ணவனா ஆக்கியாச்சு, ஒரு கிறிஸ்துவரா வரவங்கள கிறிஸ்துவனாவே ஆக்கியாச்சு, ஒரு இஸ்லாத்துல இருக்கிறவன நிஜமான இஸ்லாத்துக்கு உண்டான பொருளை காமிச்சு இதுதான் உன்னுடைய சொந்த பொருள். ஆனா எல்லா மதத்தினுடைய உட்பொருள் எதுவானா ஒரே பொருளா தான் இருக்குதுங்கிறத உண்மையா தெரிஞ்ச பின்னாடி அங்க மதங்களுக்கு வேலை என்ன இருக்கு? மதத்துக்கு வேலை என்ன இருக்கு? வேலை இல்லைங்கிறத உணர்த்திட்டாங்க. தன் மதத்துட்பொருள் தடையில்லாத ஆனந்தத்துடன் வந்தெடுத்துரைக்கும் மல்லல் வாசத்தலம் சாலையடி. எங்க இருக்காங்க அவங்க? ஊரல்மலை பூமியில இருக்கிற அந்த மெய்விழி சாலையில நிதாஸ்தானம் இட்டு உட்கார்ந்துட்டாங்க. பேசுவாங்க. பழஞ்சாலையில இருந்து குடிபெயர்ந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட அந்த இடத்த ஒப்பு வச்சுட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஆயுசுக்கும் ஒரு கட்டடம் கட்டணும், பிரயாசப்பட்டு கட்டணும், ஆனா கட்டும்போதே எழுதுறாங்க ஆலயம் மாற அரசு மாறும்னு எழுதுறாங்க. அப்ப தெரிஞ்சுதானே அந்த கட்டடம் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கட்டடத்துல நாம குடியேறி கொஞ்ச காலம் கூட இருக்க முடியாது, இதை பிரிட்டிஷ்காரனுக்கு ஒப்படைக்க போறோம்னு தெரிஞ்சே கட்டும் போதே எழுதுறாங்க ஆ லா யா இம் மா ர. ஒரு ஜன்னலுக்கு மேல
ஒரு எழுத்து போட்டு ஆலயம் மாற அரசு மாறும்னு எழுதி வச்சுட்டு தான் அதுல எல்லாம் திருவிழாலாம் கொண்டாடுறாங்க. கத்திட்டு அடங்கிடும். அப்போ தெரிஞ்சேதான் அவங்க அந்த கட்டடத்தை கட்டி அதுக்கப்புறம் பொன்னுரங்க திறப்புழான்னு ஏகப்பட்ட தங்கச்சாவி கொண்டு அதை திறந்து பொன்னுரங்க கும்மின்னு ஒரு பாட்டை ஏற்றி அந்த பாட்டுக்குள்ளேயும் விஞ்ஞானத்தை புகுத்தி உலகத்தையும் பேசுறாங்க, உள்ளத்தையும் பேசுறாங்க. இப்படி நமக்கு எடுத்து வச்சு விளையாட்டு போலவே இந்த ஞானத்தை நமக்குள்ள ஊட்டிட்டாங்க. குழுகுலுன்னு வந்துருச்சு, மாடியிலிருந்து விடிஞ்சி விழுந்துருச்சுன்னு பொஞ்ஞானி எல்லாம் சொல்றதா ஆதிமான்மியத்தில் குறிப்பிட்ட அந்த தெய்வம் நமக்கு எப்படி ஊட்டினாங்கன்னாக்கா, ஒண்ணுமே தெரியாம இருந்த நமக்கு ஞானின்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. உலகின் விஞ்ஞானியாகவே உன்னை ஆக்க வந்திருக்கிறேன், நீ கேள் எம்முடைய சொல்லை, அது உன்னை சிவமாக்கும். தன் மதத்துட்பொருளை தடையில்லானந்தத்துடன் வந்தெடுத்துரைக்கும் வள்ளல் வாசத்தலன் சாலையடி. எல்லா மதங்களுமே இலங்கு திரு சாலையிலே, எல்லா மதங்களுமே இலங்கு திரு சாலையிலே வள்ளாளர் என்றொருவர் வந்து உற்றார் பூங்கிலியே. உற்றார் என்றது யாரு? உற்றாருன்னு உலகத்துல யார சொல்லுவாங்க? ஏன் உற்றார்னு வேற சொல்லணும், அப்புறம் உறவினர்னு வேற சொல்லணுமா? அப்ப உற்றார் யாரு, உறவினர் யாரு? எப்படி உற்றார்? உலகத்தளவுல உற்றார் அப்படின்னா ரத்த சம்பந்தம். ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறந்தவங்க எல்லாம் உற்றார். உறவினர் என்றது இந்த பொண்ணு கொடுத்தவன் எடுத்தவன் அவங்கெல்லாம் உறவினர்கள். மற்றதெல்லாம் நேசபாச பழக்கத்துல வர்றது. ஆனா உற்றவர் யாரு? நம்ம தெய்வம். ஏன் அவர் உற்றவர் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனை காப்பாத்துறது அவங்க. தன்னுடைய பொருளா அதை வச்சிருக்கிறாங்க. அதை திருமஞ்சன குரல் 12வது வாக்கியத்துல குறிப்பிடுறாங்க. பரமாத்மா ஜீவாத்மா என்று பேசுகிறாயே, பரமாத்மா பரமாத்மா என்று பேசுகிறாயே, அது இன்னதென்று உனக்கு தெரியுமா? எப்ப தெரிஞ்சது? இங்க வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்க முடியுதே தவிர, எடுத்த உடனே இவங்க தான் பரமாத்மான்னு யாருமே ஏத்துக்கல. அவங்களுடைய செயல் சிறப்பு பார்த்து நமக்குள்ள சொல்லாமலேயே அவர்களை பற்றிய உயரிய சிந்தனை நமக்கு விளைஞ்சுது. அப்படி விளங்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னா பரிசு கிடைக்குது, சாவாவரம் கிடைக்குது. அனந்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பட்டம், சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் செல்வ செழிப்புண்டாகுமே மென்மணி ஞானத்தில் பாடும், அது நமக்கு கிடைக்குது. அப்போ எல்லா மதங்களுமே இலங்கு திரு சாலையிலே வள்ளாளர் என்றொருவர் வந்துற்றார் பூங்கிலியே. அடுத்து சர்வ மதங்களுமே இலங்கு திரு சாலையிலே அறிந்து மகிழ்கின்ற ஆச்சரியம் பூங்கிலியே. எப்படி ஆச்சரியம்? 69 ஜாதிகள், பல்வேறு மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னா, எல்லா மதங்களுமே இலங்கு திரு சாலையிலே அறிந்து மகிழ்கின்ற ஆச்சரியம் பூங்கிலியே. அறிஞ்சிட்டாங்க. இதுல ஜாதியும் இல்லை மதம் இல்லை, மனிதன் இட்டார். அவர் சொன்ன மாதிரி மேதினியில் தலையிட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டு ஆங்கில் உள்ளபடி வேதத்துல இருக்கு அது. அப்ப மெய்வழியில தலையிட்டவங்க தான் பெரியோர், தலையிடாதவங்க இழிகுலத்தோர் அப்படின்னு அன்னைக்கே அவையார் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அந்த நிஜ அர்த்தம் மெய்வழிக்கு வந்த பின்னாடி தானே புரியுது, அதுக்கு முன்னாடி தெரியலையே. நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், ஒரு ஆசிரியர் பெருமக்களா வாழ்ந்தாலும், வழி நடத்தினாலும் நிஜம் தெரிஞ்சுதா? ஆனா சாதாரணமா ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சவன் பேசுறது ஆச்சரியமா இருக்குது. அப்ப அந்த படிப்பு ஏட்டுக்கல்வி கூட்டுக்கு உதவுமா? இது கூட்டுக்கு உதவும். என்ன கூட்டு?
மெய்வழி கூட்டு, இறைவனுடைய கூட்டு, இறைவன் கிட்ட கூட்டி வைக்கிற கூட்டு. அடுத்து பார்க்கும்போது உய்ய வைக்கும் எழுதுறாங்க ஆடலங்கண்ணில, உய்ய வைக்கும் வையத்து மத முழுதும் கையகத்தடக்கி வந்த மாபலேவா மாபலேவா. எல்லா மதங்களையும் தன் கையில் அடக்கி வச்சான். உய்ய வைக்கும் வையத்து மதம் முழுதும் கையகத்தடக்கி வந்த மாபலம் உடையவர்கள். அடுத்து பொற்பகன்ற பற்பல மதம வைக்கும் உற்பன்ன சீரும் வலிமை ஊட்டுதாரே ஊட்டுதாரே. எங்க ஊட்டுனாங்க? எங்க ஊட்டுனாங்க? செவியில. பொற்பகன்ற பற்பல மிதம வைக்கும் உற்பன சீர், உற்பனம் சீரு. சீரு எல்லாம் எப்ப கொடுக்குறாங்க? சீரு கல்யாணம் பண்ணி யாருக்கு கொடுக்குறாங்க? பொண்ணுக்கா மாப்பிள்ளைக்கா? அது எடுத்துட்டு போறது மாப்பிள்ளை தானே எடுத்துட்டு போறான். பொண்ணுக்கு சீர் கொடுத்தா மாப்பிள்ளை தூக்கிட்டு போயிடுறான். ஆனா தெய்வம் நமக்கு சீர் கொடுத்தாங்க. யார் எடுத்துட்டு போறான்? எவன் தூக்கிட்டு போறான். அந்த சீரை அவன் கொண்டு போயிடுறான். ஆனா சீரை என்ன பண்றான்னா திருப்பிடுறாங்க தெய்வம். சீரும் சிறப்பும் வலதனைத்தும் வாரி கொடுத்தேற்றும் வானவள்ளல். அந்த சீரை சிறப்பாக்கிறாங்க. அதனாலதான் ஜீவபிராணமானவங்களை போய் பார்த்தா பொன்மேனி மின் வீசுது. அது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்ப எழுதுறாங்க, பொற்பகன்ற பற்பல மதம வைக்கும் உற்பன்ன சீரும் வலிமை ஊட்டுதாரே ஊட்டுதாரே. அடுத்து பார்க்கணும்னா மதங்கள் எல்லாம் ஏங்குதான் தேங்குதான். ஏங்குது தேங்குது, செயல் நடத்தல. இப்போ மழை பெஞ்சா ஒரு குழா வச்சுக்கிற அந்த குழா அடைஞ்சு போச்சுன்னா தண்ணி எல்லாம் அடைச்சிக்குது, தேங்குதுன்றோம் இல்லையா? இப்போ மதங்கள் தேங்குதான். என்னன்னா செயல் பண்ண முடியல. மத கர்த்தாக்கள்லாம் தேங்குறாங்க. என்ன இவங்க கிட்ட கலிப்பகையன் கிட்ட போய் சிக்கி தவிச்சிட்டோமே அப்படின்னு அவங்கவுங்க தூள வலசு வாங்கிட்டு போயிட்டாங்க. செயல் இல்லை. அப்போ தெய்வம் வந்தாங்க. தேங்கி வந்திங் ஏங்கிய மதங்களுக்கு ஓங்கிய விழிப்பளித்த ஓ குபேரா ஓ குபேரா. குபேரா யாரு? உலகத்தலைவல. உலகத்தலைவலன்னு கேட்டேன். கோட்டீஸ்வரன், மில்லியனர் கம்பெனி, பல பல கம்பெனிக்கு ஓனருங்கெல்லாம் காயத்தையும் தங்கத்தையும் கட்டி வச்சுக்கிட்டு குபேரன்னு சொல்றான். ஆனா இன்னொரு குபேரர் இருக்கிறாரு, ஒரு பொம்மையா, வயிறு இவ்வளவு பசு இருக்குது, மொட்டை அடிச்சுக்கிட்டு மூட்டையை தூக்கிக்கிட்டு குபேரன் சிலைங்கிறாங்க. அவர் சிரிக்கிற மாதிரி வைக்கணுமா? அப்ப நம்ம குபேரன் ஆயிடும். நான் கூட ஒண்ணு வாங்கி போய் வச்சேன், ஒன்னும் கிடைக்கல. ஆனா இந்த குபேரர்கிட்ட வந்த பின்னாடி எல்லாம் கிடைக்குது. இகபர சம்பந்தனாக வாழும் தான் தெய்வம் ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஆமா. எதுல? இதுல. உலகத்துல நீ பிச்சைக்காரனா இருந்தா கூட என்னை தொட்டுட்டியா? போன இதுல பேசணும் சிவகாசன், நீதான் சீமான், நீதான் கோமான். நீதான் சீமான், நீதான் கோமான். ஏன் இந்த சிவநிதியை வாங்கி இதுல வச்சுக்கிட்டிய? செல்வம் தங்குது தங்குதுன்னா இது உள்ள போனாதானே இங்க தங்கும். இது உள்ளவே போலன்னா எப்படி தங்கும்? அந்த சிறு ஓட்டையில தான் காசு போன திருப்பி எடுக்க முடியாது. ஆனா இதுல ரெண்டு இருக்கு, இதுல வாங்கி இதுல விட்டுட்டு போயிடுவாரு.
அதையும் பார்க்கணும். தேங்கி வந்திங் எங்கிய மதங்களுக்கு ஓங்கிய விழிப்பலித்த ஓ குபேரா, ஓ குபேரா. அப்போ இதெல்லாம் உள்ளடக்கி வச்சதுனாலதான் வடலூரார் அன்னைக்கு என்ன சொன்னாரு? தங்களுக்கு பிறகு வருபவர்கள் சர்வ மதங்களையும் கையடக்கி வருவார்கள் என்று வடலூரார் தீர்க்க தரிசனம் அருளியுள்ளார்கள். ஒரு மனித தூலம் ஒரு மதத்தையே முழுமையாக படிக்க முடியாதே. அப்படி இருக்க ஒருவர் சர்வ மதத்தினுடைய உயிராணியும் பெற்று வருவதென்றால் அது எப்படி இயலும் என்ற ஆச்சரியம் ஏன் இந்த உலகத்தில் ஒருவருக்கும் வருவதில்லை? வந்துச்சா? நம்ம இங்க வந்த பின்னாடி வரல. வேதத்தை படிக்க படிக்கதான் அவங்களுடைய மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க செந்தமிழ் வலை கொண்டு மனுக்களை வாரி சேர்க்க சிந்துமா நெடுங்கூந்தன்னல் திருப்புத்தூர் வந்தனமன் இப்ப அவர் படிச்சார். அப்ப அந்த தமிழ் தான் நமக்குள்ள போய் அமுதமா பாஞ்சிக்கிட்டு இருக்கு. தேன் தமிழ், தீந்தமிழ், தெய்வத்தமிழ், தேவத்தமிழ். அது இந்த உலகத்தில் ஒருவருக்கும் வருவதில்லை. இப்பேற்பட்ட உலகத்தில் நாமும் இருக்கிறோம். யாரு? தெய்வமா? நாமும் இருக்கிறோம்னு நம்மளோட அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இவரு என்னப்பா அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம மட்டமான அறிவு அப்படி நினைக்கும். நம்மளுடைய மட்டமான இவர் என்ன அப்படி நான் தன்னை பிரிச்சுக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட போறோம்னு நாமும் இருக்கிறோங்கிறாங்க. ஆனா கொஞ்சம் உணர்ந்த பின்னாடி தான் ஐயோ இவங்க கிட்ட நெருங்க கூட முடியாதே. அது ஞானாகினி. அந்த அக்னி சும்மா மெழுகுவத்தி ஒளி மாதிரி நமக்கு காமிச்சிட்டு போகுது. அது அந்த கோடி சூரிய பிரகாசம். அது நமக்காக வேண்டி தன்னுடைய அந்த அந்த கிரணத்தை எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பொம்மலாட்டம் மாதிரி நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கு. அது நிஜத்தை உணர்ந்தோம்னா மௌனி ஆயிடுவோம். நம்ம இந்த உலக வாழ்க்கையை வெறுத்துருவோம். தேவையே இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனா இது விடாது, பின்னாடியே விரட்டும் உலகம். அவங்க அப்படிதான்பா சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு இதை செய்யின்னு நமக்கு சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டுரும். அதனாலதான் தெய்வம் என்ன பண்ணாங்க, இந்த கலியனையும் கழிச்சியும் இவன் போக்குல போய் தான் மாத்தணும்னு சொல்லி மாத்தினாங்க. நம்ம பண்ணிட்டு இருந்த சேதத்தை எல்லாம் மாத்தினாங்க. சேதமே தவம் என்றலைந்தலைந்திட்டவனை தெருவாடு மதலை போலே. சேதமே தவம் என்றலைந்தலைந்திட்டவனை தெருவாடு மதலை போலே. சேத்தங்களை கூட்டி விளையாட்டு போலவே செய்த நிஜமான உளவா. அந்த உளவு சொல்லக்கூடிய வாக்குக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தவமாயிடும். அந்த வாக்குக்குள்ள தவம் இருக்கு, அது உள்ள நீ போயிடு. இப்பேற்பட்ட உலகத்தில் நாமும் இருக்கிறோம். செயலை பார், இது ஒன்றே தனித்து நிற்கும். நாமும் இருக்கிறோம். ஆனா அவங்க செயல் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆளாலையும் செய்ய முடியுமா? சர்வ உலகமும் யமன் கையடக்கம், அந்த யமன் எம் கையடக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் வருமா? அப்படி ஒரு திருமேனி நமக்கு அரைக்கூவல் விடுதுன்னு சொன்னா அவங்க சாதாரணமானவர்களா அப்படின்னு நாம நினைச்சு பார்த்தோம்னா தான் அது விஸ்வரூபமா இருக்கும். ஏங்கப்பா, நாம பேறு பெற்றவர்கள், பேராசை பெற்றவர்கள். பேர் மேல ஆசை விட்டு நமக்கு பிணம்னு வரக்கூடாதுல்ல. கூப்பிடுறானே போன 3 மாசம் ஷாகுல் அமீது, சாலை ஷாகுல் அமீது அவர்களே, உங்களுக்கு ஆலயத்தில் இருந்து காஷாய தீர்த்த மரம் பெற்றிருக்கிறது, அருந்துங்கள் கொடுக்க குடிச்சாரே. அப்ப பேர் போலியே. 4 மணிக்கு
பிம்பம் அடக்கம் பண்ணப்படணும்னு ஆலயத்தில் அறிவிக்கிறாங்க. பணத்தை எப்போ எடுக்க போறாங்கன்னு யாருமே மெய்வழியில கேட்கறது இல்லையே. அதே தானே நம்மளுக்கும். அது வரணும்னு தானே இந்த பாடு. அப்ப இதுக்கு வராம இருந்தா கூப்பாடுதான். வரும்போதே ரோட்ல பேருக்கு ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி தலையெல்லாம் அவுத்து போட்டு குய்யோ முறையோன்னு அடிச்சுட்டு ஓடி வருங்க ஜனங்க. மாரடிக்கிறது, கூலிக்கு மாரடிக்கிறது, அதெல்லாம் நடக்குது. என்னால மாரடிக்க முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும், உனக்கு பணம் தர, நீ போய் அடி. கிடந்தான் முடிஞ்சது, இதோட அழுது தீர்த்துருவோம். பேருக்கு அழுதுட்டு போய் அந்தாண்ட போனோடனே ஜாலியா ஆடிட்டு போற உலகத்துல தான் நாம இருக்கோம். இதுக்கு தெய்வம் ஒரு கதை சொன்னாங்க. இந்த கதை நான் ஏற்கனவே சொன்ன கதை தான், இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு ஞாபகப்படுத்திக்கலாம். ஒரு மாலை நேரம், தெய்வமே அப்படின்னாங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது, ஒரு குன்று இருக்கு. அந்த குன்று ஓரத்துல ஒரு அடிவாரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல குரங்கு கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஒரு நாள் சரியான கனமழை வந்துச்சு. காட்டாற்று வந்து குன்றுன்னா மேல இப்ப வந்து குற்றாலம் இருக்குது, மழை பெஞ்ச உடனே அருவியெல்லாம் மூடிடுறான். ஏன்னா வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தி ஆயிடுது, மக்கள் குளிக்கிறதுக்கு ஏதுவான பக்குவம் இல்லைன்னு மூடிடுறான். அப்புறம் 2 நாள் பொறுத்து குறைஞ்ச உடனே திறக்கிறான். காட்டாறு தானே அது, நிரந்தரமா போறது இல்லை. அந்த மாதிரி காட்டாற்று வெள்ளம் வந்து திம்மு 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 திம்முன்னு மண்ணு கிண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடி வருது. மழை பெஞ்சு விட்ட உடனே காட்டாற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. குரங்குக்கு ஒரு குணம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். மழை பெஞ்சு விட்ட உடனே ஒரே குதியாட்டம் போடும் குரங்கு. தாம் தும்னு ஒன்று அடிச்சுக்கிட்டு இந்த கலையிலேருந்து அந்த கலையிலேருந்து அந்த கலையில சாவின்னு கத்திக்கிட்டு இதை வாழை பிடிச்சி இழுக்கிறது, அது வாழை பிடிச்சிருக்குது, அதை கட்டி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்ததா. ஒரு குரங்கு லாங் ஜம்ப் பண்ணிச்சு பாருங்க, ஒரு சின்ன கிளையை பிடிச்சி முறிச்சிச்சுங்க. கிளை முறிஞ்சு போச்சு, தொப்புன்னு போய் அந்த ஆத்துல விழுந்துச்சு. பாறையே உருட்டிட்டு போறாரு குரங்கு ஏமாத்துக்கும். அது கத்துது, டே காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடான்னு கையை தூக்குது. என்ன வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, காப்பாத்து அப்படின்னு கையை தூக்கி தூக்கி காமிக்குது, முழுகுது, வெளியே வருது, கத்துது. இந்த எல்லா குரங்கும் ஐயோ நம்மளேருந்து ஒருத்தன் போயிட்டானேன்னு அப்படியே ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊத்து பார்த்தனே, அது குரு 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 குருன்னு கத்திக்கிட்டு ஒன்னோட ஒன்று பேசிக்குது. ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, என்னடா பண்றதுன்னு இப்படியே அடிச்சுன்னு கண்ணு கட்டின தூரம் போச்சு. கண் பாறையிலேருந்து மறைஞ்சிச்சு. மறைஞ்ச உடனே இப்படி பார்த்துச்சு. நீ ஏன் சும்மா இருக்கிறது, மறுபடியும் ஆட்டம் போட ஆரம்பிச்சு. அவன் போயிட்டான், அதுக்காக குருன்னு நம்ம இருந்தா நம்ம ஆட்டத்தை தொடருவோம் வா அப்படின்னு மறுபடியும் கத்துறது, அடிக்கிறது, பாடுறது, இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நம்மள மாதிரி சிரிச்சாங்க. அந்த குரங்கு யாருடான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த குரங்கு யாருடா அப்படின்னு கேட்டாக்கா சிறுக்குன்னுச்சு. ஐயோ நம்மள தெய்வம் குரங்குட்டாங்களே கடைசியில அப்படின்னு அமைதியான. நாங்க தான் தெய்வமே. இப்ப என்னவாடா இருக்கிறீங்க? இந்த மனக்குரங்க வந்து அறிவு குதிரையா மாத்திட்டாங்க. அறிவு குதிரையா மாத்தினாங்க. இதையும் பேசணும். மனக்குதிரையை அறிவு குதிரையா எப்படி மாத்தினாங்கன்ற வாக்கியத்தையும் பேசணும். அப்போ ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா, பேசுகிற அந்த வாக்கியம் கால் பகுதி கூட முடியல, நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 5 நிமிஷம் பேசிக்கலாம். சர்வ மதத்துக்கும் தானே, அதாவது இப்பேற்பட்ட உலகத்தில் நாமும் இருக்கிறோம், செயலைப்பார், இது ஒன்றே தனித்து நிற்கும். மெய்வழி ஒன்று தாங்க தனிச்சு நிற்குது. மற்ற மதங்களுடைய செயலெல்லாம் அவங்களுடைய அந்த அதிபதி மதத்துக்குரிய கர்த்தாக்கள் மறைஞ்ச உடனே அந்த வேதத்தினுடைய செயலும் மங்கி போச்சு. ஆனா இங்க அந்த செயல் மங்காது. ஏன் மங்காது? மங்கிடா மார்க்க நாதரங்கிருந்து வழுத்திய குருமணி மாலை மங்குமா? மங்காது. எங்கள் மங்கா தவத்தங்க மாமலை. அவங்களுக்கு என்ன சித்தம்? சிங்கம் ஒத்த திடத்தமை சிந்தையர், வெங்கலத்தை ஒத்த விருத்தாளினர். எங்கள் திங்கள் மாமுக செல்வ நம் நாயகம் தெய்வம். அப்ப அவங்க யாரு? மங்கா தவத்தங்க மாமலை. அந்த தவத்தங்கத்தை அள்ளி அள்ளி இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வேதத்தின் வாயிலாக.
வாக்கான வாக்கிது செல்வாக்கென்றும் அங்க கொடுக்குறாங்க. அப்போ இது ஒன்றே தனித்து நிற்கும் மெய்வழி கடைசியிலே சர்வ உலகத்துக்கும் சர்வ மதத்துக்கும் தானே வந்தது. மதம்னா இப்ப மதம்ங்கிறது நம்ம தானே. எந்த மதத்தை சார்ந்திருக்கிற மனிதனா இருந்தாலும் என்ன கேட்டா நான் முஸ்லீம்னு சொல்லுவான், அவர் பார்த்தாக்கா அவர் வைஷ்ணவன்னு சொல்லுவாரு, அவர் நான் சைவங்கிறவாரு, இவரை விட நான் கிறிஸ்டின் சொல்லுவாரு. அப்ப மதம் என்பது மனிதன்கிட்ட இருக்குதா வேற தனியா இருக்குதா? இப்ப மனிதன்கிட்ட தான் இருக்குது. அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? சர்வ மனிதனுக்கு தானே மெய்வழி வந்தது, சர்வ மதங்களுக்கும் தானே மெய்வழி வந்தது இந்த கடைசி காலத்துல அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இது ஒன்றே தனித்திற்கும் மெய்வழி கடைசியிலே சர்வ உலகத்திற்கும் சர்வ மதத்துக்கும் தானே வந்தது. இதனுடைய உண்மை தெரியாததால் எவ்வளவு பிரம்மாண்டமான நஷ்டம். நம்ம உண்மை தெரிஞ்சுக்கிட்டுமா உண்மைய கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சமாச்சும் தெரியுது இல்ல, இல்லாட்டி இந்த மாதிரி வந்து உட்கார முடியாது இல்ல. மெசேஜ் பார்த்தோன்னா இப்ப இன்னைக்கு என்னப்பா 5ஆம் தேதியா, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆச்சு, அதை பார்க்க வேண்டிய காரியத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு 9:30 வரணும்னா 10:30 உள்ள வந்துருவோம். நம்ம அடுத்த மாசம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் இன்னமும் நாம இருக்கிறோம். லேட்டா வந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதுக்கு ஆப்பு வைக்கிறாங்க தெய்வம். இதுல இது ஒன்றே தனித்து நிற்கும் மெய்வழி கடைசியிலே சர்வ உலகத்துக்கும் சர்வ மதத்துக்கும் தானே வந்தது. இதனுடைய உண்மை தெரியாததால் எவ்வளவு பிரம்மாண்டமான நஷ்டம், அவ்வளவு பேரும் அநியாயமாக போகிறார்களே. அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டோம் இல்லை. ஒரு குரங்கு போயிடுச்சு நம்ம பேச்சை கேட்காம. நம்ம கொஞ்சம் குரங்குல இருந்து மனிதனா மனுவா மாறணும். குரங்குன்னா நான் நரனா இருந்து மனுவா மாறி, மனுவில இருந்து தேவனா மாறி, தேவநிலையிலிருந்து அமரத்துவத்துக்கு போகணும். 4 நிலைகள் இருக்கு: சரியை, கிரியை, யோகம், ஞானம். நரனா இருக்கும்போது சரியை தேவைப்படுது. சரியை முடிக்கும் போது மனுன்ற நிலைமைக்கு வந்துடும். எங்க இருக்கிறாங்க? நாம் ஏன் பிறந்தோம்? மனுவாய் பிறந்தோம். அதாவது நாம் ஏன் பிறந்தோம், நம்மளுடைய முடிவு கடைசியில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடும் தேட்டமுடையவனே மனு. அப்ப நரனா இருந்தவன் இறைவனை தேடும் போது, குருவை தேடும் போது என்னவா மாறுறோம்? மனுவா மாறுறோம். குருனுடைய பார்வை நம்ம மேல பதிஞ்சிச்சுன்னா தேவனாயிடும். பார்க்கவும் பிறவிப்பினி தீக்கவும். எதுல வருது இது? எந்த பாட்டுல வருது? இருப்பா, அந்த பிள்ளை சொல்லும். ஞானம் பொண்ணு சொல்லும், பரமசிவம் பொண்ணு சொல்லும். சரி, அடுத்த வாட்டி சொல்லு, பார்த்துட்டு வந்து சொல்லு. இதனுடைய உண்மையை தெரியாததால் எவ்வளவு பிரம்மாண்டமான நஷ்டம், அவ்வளவு பேரும் அநியாயமாக போகிறார்களே. சர்வ ஜாதி சர்வ மதங்களுக்கும் பலனளிக்க வந்தது இது ஒன்றுதானே. இப்படி யாராவது பேசி நமக்கு ஊட்டினாங்களா? இல்லையே. இப்ப என்ன கருணை நம்ம மீது அவங்க வச்சிருந்தாங்கன்னா, போங்கடா ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்து பேசுங்கடா, அப்புறம் நான் பேசுறேன் அங்கிருந்து, நீ பேச மாட்ட, நான் தான் பேசுவேன் அங்க அப்படின்னு உத்தரவு பண்ண தெய்வம் வந்து இன்னைக்கு நமக்கு இதை கொடுக்குறாங்களே. இதை நாம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டாமா? மாசம் எப்படா அடுத்த மாசம் சபை? பிரபுராஜாக்கு ஃபோன் பண்ணிக்கணும், அண்ணே எப்பனே அடுத்த மாசம் சபை? நம்ம கேட்கணும். என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறோமா? கேட்குறாங்களா? அப்போ நம்ம இந்த மாவட்டத்து ஆளுங்கள்லாம் ஆரோசித்தோம். சர்வசாதி மதங்களுக்கும் பலனளிக்க வந்தது இது ஒன்றுதானே. அதுதான் இதற்கு முன் வந்ததெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஜாதிக்குத்தானே ஆயிற்று. இஸ்லாத்துன்னா இஸ்லாத்து மட்டும்தான், கிறித்துவம்னா கிறித்துவம் மட்டும்தான், சைவம்னா சைவம் மட்டும்தான், வைஷ்ணவம்னா வைஷ்ணவம் மட்டும்தான், பௌத்தம்னா பௌத்தம் மட்டும்தான், ஜைனம்னா ஜைனம் மட்டும்தான், சௌராஷ்டிரானா சௌராஷ்டிரா மட்டும்தான். அதில் போய் சைவம் கலக்க முடியாதே. அப்படி இருந்த காலத்தெல்லாம் மாற்றி
பட்டை போட்டவர் நாமம் போட்ட வீட்டில் பொண்ணு கட்டிக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் ஒரு முதலியாருக்கு பொண்ணு கொடுக்குறாரு. முடியுமா? முடியும். மெய்வழியில முடியும். ஏன்? மதங்களுடைய உட்பொருள் ஆதாரம் அதே கடவுள், அதே இறைவன், ஒரே பொருள், ஒரே நிலைப்பாட்டுக்கு போக வேண்டிய மக்களா நம்ம மாத்திட்டாங்க தெய்வம். அப்போ இது எப்பேற்பட்ட வல்லவம், அது என்ன தவச்செயல், இதை நாம நினைச்சு பார்க்கணும். இங்கே பணக்காரன் என்று மதிப்பு அதிகமா, ஏழை என்று மதிப்பு குறைவா? ஜீவப்பிரயாணம் ஒரே மாதிரி தானே நடக்குது. ஒண்ணுமே இல்லாம அன்றாடம் வேலை செஞ்சு பழிக்கிறவன் அடக்கமானாலும் அந்த நிலைப்பாடு தான். மாசமானா பென்ஷன் வாங்கின்னு உட்காந்து சாப்பிட்ற ஆளுங்களுக்கும் அதே அடக்கம்தான். ஆனா 2 பேருடைய பாடுக்கு தக்க பலன் கிடைக்கும். சாப்பாடு போட்டுருவாங்க, கூலி அதுல விகிதாச்சாரம் மாறிடும்ல. ஆமா, சரி. ஏழை என்று மதிப்பு குறைவா? இங்கே எல்லோரும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒரே லாபகர பெருவாழ்வுதான். எங்க? சாலையில. இங்கே என்பது அவங்க, இங்கே அப்படின்னா சாலை. இப்போ நம்ம கண்காண ஒரு ஊர் இருக்கு, ஆனா அதுக்கு அதிபதி யாரு? தெய்வம் தான். அவங்களுக்கு பேரு சாலை என்றொரு மெய் மேனி. என்ன மாறிடும்? சாலை என்றொரு மெய்மேனி. ஒரே லாபகர பெருவாழ்வுதான். இந்த லாபத்தை எண்ணி கணக்கிட முடியுமா? இத்தனை வயசுக்கு அப்புறம் மெய்வழிக்கு வந்திருக்கிறோம். அப்போ பேசி பேசியே போக்கிய நாளை எல்லாம் யமன் கையில தானே கொடுத்துருந்தோம். அதை நலுங்குற மீட்டு தராங்கல்ல. சென்ற நாள் சென்றிட்டாலும் செல்லும் நாள் சென்றிடாது, நன்றுள்ள நாளே இந்நாள் ஞான நாள் என தேர்ந்துள்ளம், குன்றில் வாழ்பவன் பேரின்பம் கொள்ளுதல் எவர்க்கும் வீடாம். அப்போ ஒரு நாள் போயிடுச்சு, இன்னைக்கு புதிதாய் பிறந்தோம். கேட்க 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 புதுசா பிறந்துகிட்டே தான் இருக்கிறோம். நம்மளுடைய அறிவினுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. பக்குவம் நிலைப்பட்டு கொண்டே வருகிறது. பக்குவம் துலங்க மேனி, பக்குவம் துலங்க கூறும் பனிமலை சிகரத்தோனே. பக்குவம் நம்ம கிட்ட துலங்கணும், அதை செய்யறாங்க நம்ம தெய்வம். ஒரே லாபகர பெருவாழ்வுதான். இந்த லாபத்தை எண்ணி கணக்கிட முடியுமா? எவ்வளவு பெரிய தோசித்தனம்! அடுக்கடுக்கா இருந்தால் ஆராய்ச்சிக்கெல்லாம் எட்டாத இது, எப்பெருந்தனம் கொடுத்தும் வாங்க முடியாத இது ஒருவனுக்கும் படாமல் போகுமா? எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. தெய்வம் என்ன எழுதுறாங்க? கோடி மனுக்கு இருந்தாலும் குறையாதன் சிமிழியில் மை, ஆதி அடியலைத்தாலும் அணுவும் சிதறாதமை, ஆனஹயாத்து மையே யானூரியா நன்மை. அது நன்மை. எத்தனை கோடி இந்த உலகத்தையே திருட்டி கொண்டாந்து என்கிட்ட விட்டா கூட நான் கொடுப்பேன்னு தெய்வம் உத்தரவு பண்றான். அது குறையாது, வளரும். என்ன ஆகும்? வளரும். இந்த வாக்கியம் நான் படித்தேன், நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அடுத்து இவ்வளோ பேர் காதலையும் போயிடுச்சா? வீட்டுக்கு போய் எத்தனாவது வாக்கியம் படித்தேன்? ஞாபகம் வச்சுங்கிறார். ஏங்க நீங்க சொல்றீங்க? நாங்க இந்த பக்கம் கேட்குறோம். உள்ள போய் உட்காந்து உட்காரணும். உட்கார்றது யாரு? அது சொல்லிடுவாங்க. சரி, இந்த லாபத்தை எண்ணி கணக்கிட முடியுமா? எவ்வளவு பெரிய தோசித்தனம்!
அடுக்கடுக்கா இருந்தால் ஆராய்ச்சிக்கெல்லாம் எட்டாத இது, எப்பெருந்தனம் கொடுத்தும் வாங்க முடியாத இது ஒருவனுக்கும் படாமல் போகுமா? வீறிட்டு அலறத்தானே போகிறான். அப்போது குதிச்சு குதிச்சு பார்த்தாலும் தப்பிக்க முடியுமா? இப்பகுதி நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எழுதுறாங்க பாட்டு. நீ இப்ப குதிச்சனா நான் குதிப்பேன் உங்ககிட்ட. நல்ல கதி நிலை நீல உலகெல்லாம் விளங்க எல்லோருக்கும் சொல்ல வென்றன் இச்சை மதி குதிக்க. என்ன குதிக்குதுங்க? மதி குதிக்குது. கேட்க வந்துட்டானா சொல்லு சொல்லு சொல்லு, இன்னும் கொஞ்சம் பேசு. தெய்வம் அவ்வளவு ஆர்வமா பேசுவாங்க வரவங்க கிட்ட. எல்லோருக்கும் சொல்ல வென்றன் இச்சை மதி குதிக்க இச்சை குதி குதிப்போர் எய்தும் சமதானே. நம்ம கிட்ட அந்த இச்சை குதி குதிச்சுதுன்னா சமாதானத்துக்கு போயிடும். யாருகிட்ட? யமன் சமாதானம் போயிடும். அப்பா உன் பேச்சுக்கு நான் இனிமேல் வரல, நீ அங்க போயிட்ட, சமாதானம் சமாதானம் சொல்லிக்குவார். அவர் போயிட்டு வருவார். இப்ப இதை எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க? இதை எடுத்து இப்படி பேசி குர்ரான்னு எனக்கு உத்தரவு பண்றாங்களே, எனக்கு அந்த அறிவு கொடுத்தாங்களே, நான் எவ்வளவு நன்றி சொன்னா தெய்வத்துக்கு தகும். பாத்திரவானாகி கோத்திரவானாகணும். அப்போது குதி குதிச்சு பார்த்தாலும் தப்பிக்க முடியுமா? தூக்கி தூக்கி போடுறது குதிக்குது, முடியலையே. வந்து தட்டி தூக்கிறானே யமன். அப்பா, ஜனங்கள் மொது மொதுவென்று இங்கு வந்து சேர்ந்தால் போதும். எங்கு? இங்குன்னா எங்கு? தெய்வத்துக்கிட்ட. என்ன அழகா சொல்ற, தான்னு குறிப்பிடவே இல்லை. நம்ம அறிவு கொண்டுதான் இங்குன்றது அவங்கதான், அது என்பது அவங்கதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாலை சாலைன்னா ஊரு, ஊர் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னொரு நிகழ்வு. டைம் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நான் 10 நிமிஷம் கடந்துட்டேன், முடிக்காம விடுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். பசிக்குதா அப்படின்னு ஒரு சபையில் ஆமாவா உனக்கு பசிக்கு? ஒரு டாக்டர் பங்க்சுவாலிட்டியா சாப்பிடுவாரு. செவிக்கு சுவையில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். இந்த முடிச்சிடுறப்பா, பசிக்குதான் பிரபுக்கு. அதாவது ஜனங்கள் மொது மொதுவென்று இங்கு வந்து சேர்ந்தால் போதும். அடுத்து ஒரு உழவு சொல்லி கொடுக்குறாங்க. நீ வந்து சேர்ந்துடுற, என்கிட்ட வந்து சேர்ந்துடுறப்பா. நீ வந்து தீட்சை வாங்கணும், நெற்றிக்கண்ணை திறக்கணும், விஸ்வரூபத்தை பார்க்கணும், அதை பண்ணும் இதை பண்ணும், எதுவும் தேவையில்லைப்பா உனக்கு. ஜனங்கள் மொது மொதுவென்று இங்கு வந்து சேர்ந்தால் போதும். மூல மந்திரம் தெரிந்து கொண்டு, என்ன தெரிஞ்சுக்கணும்? மூல மந்திரம். மூல மந்திரம் என்பது வாயில் சொல்வதா, காதில் கேட்பதா, உணர்வதா? எப்படி உணர முடியும்? தெய்வத்தை நினைச்சா உணர முடியும். தெய்வத்தை நினைச்சா உணர முடியும். அந்த மூல மந்திர ரூபி நமக்கு தரிசனம் கண்டிப்பா வருவாங்க. இப்ப படிச்சமல்ல, கண்மணி நாயகம் காட்சி முறியுது. வேதத்தின் வாயிலாக அவரை உணர முடியும். அப்ப உணர்ந்துட்டோம்னு சொன்னா செயல் கைப்பளிதமாகும். ஒரு நாள்ல கிடைக்குமானா முடியாது. அது அவங்க அருளணும். அந்த அருட்பார்வை, அந்த அருட்பெருந்தாயினுடைய அருட்பார்வை நம்ம மேல படணும். அந்த ஆட்சி நிழலுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா இது மடை திறந்த வெள்ளம் போல கட 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 கடன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆமா, மூலமந்திரம் தெரிந்து கொண்டு எம்முடைய பிடி ஒன்று இருந்தாலே போதும். அவங்க பிடிக்கணுமா, நம்ம பிடிக்கணுமா? எத்தனை கேள்வி வருது பாருங்க. நம்ம பிடிப்போம், விட்டுடுவோம். அவங்க பிடிச்சா விடமாட்டாங்க. பூனைக்குட்டி ஞானம் வேணுமா, குரங்கு குட்டி ஞானம் வேணுமான்னு கேட்கிறாங்க. அப்போ மூலமந்திரம் தெரிந்து கொண்டு எம்முடைய பிடி ஒன்று இருந்தால் போதும். நீ வேற ஒன்றும் பண்ணாத. ஆனா மூலமந்திரத்தை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? இப்ப சபையில மூலமந்திரம் சொல்லும்போது எல்லாரும் சொல்றோம்,
ஆனா ஆதி தலைநாள்ல மூல மந்திரம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தர் தெய்வமே எனக்கு மூல மந்திரத்துக்கு உத்தரவாகணும் தெய்வமே அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மூல மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்தணும், எந்த ஸ்தனத்துல பிரயோகப்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் அதனுடைய கனமும் நீளமும் நமக்கு புரியும். பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். கண்டதுக்கெல்லாம் மூல மந்திரம் சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. ஆனா சதா மூல மந்திரம் சொல்லிட்டு இருக்குன்னு உத்தரவு பண்றாங்க தெய்வம். மூல மந்திரத்தை உன் நாவில் ஒட்ட வைத்துக்கொள்ளும் உத்தரவு இருக்கு. மூல மந்திரம்னு ஒரு தலைப்புல பேசியிருக்கிறோம். அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இங்க ஸ்பஷ்டமா என்ன சொல்றாங்கன்னா, நீ மூல மந்திரத்தை இங்க தெரிஞ்சுக்கணும். எங்க சொல்லணும்? அவங்களுடைய திருமுன்பாக சொல்லணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? மூல மந்திரம் என்பது வேண்டுதல் இல்லையா? முத்திப்பூர்ணம் மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மையராக யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு அப்படின்னு அவங்க கிட்ட போனாதானே கேட்க முடியும். என்ன கேட்கிறோம்? அதுல என்ன முத்தி கொடுங்க தெய்வமே. அந்த மூல மந்திரத்துல என்ன வச்சிருக்காங்க? சர்வ மூல மந்திர நிரூபகமாகிய தெய்வமே, சாலை ஆண்டவர்களே, முத்தியை பாலியுங்கள். அவ எங்க போய் கேட்கணும்? சந்நிதியில போய் மூல மந்திரம் சொல்லணும். ஆனா சந்நிதிங்கிறது அங்க மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்கு. இங்கேயும் இருக்கு. ஆமா. ஆனா அது அரூப வஸ்துவான அந்த அரும்பொருள் ரூபமும் தாங்கி நமக்காக வேண்டிய ஒரு நிதாஸ்தானத்தை வச்சு அங்கேயும் சொல்லு, இங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு, எப்போதும் சொல்லு அப்படிங்கிறாங்க. எம்முடைய பிடி ஒன்று இருந்தாலே போதும், தீட்சையெல்லாம் வாங்கி மேல் பதவி எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. வேணுமா? வேணுமா? தேவையே இல்லை. ஆனா தீட்சை நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த சனம், இந்த வார்த்தை அத்தனையும் தீட்சையே, மந்திரமே, மந்திர சொருபியினுடைய சொல்லே, அவர்களுடைய திருவாக்கே தீட்சை. மேல் பதவி எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஆனால் இன்னும் எத்தனையோ வரமாட்டேங்குதே. அதனாலதான் காத்திருக்கிறாங்க. எதுக்கு காத்திருக்கிறாங்க? இன்னும் எத்தனையோ வரமாட்டேங்குத, புடிச்சு இழுத்துனுவா. அவர் வந்தாரு, சங்கரன் கோயில் சங்கரன் புதுசா வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை சங்கரன் இருப்பாங்க, எத்தனை மகேஷ் இருப்பாங்க. ஒன்னும் சொல்லன்னு கோச்சிக்கு போறேன். இப்படிதாங்க கர்த்தர் நீடிய பொறுமையுடையராய் இருக்கிறார். கர்த்தர் நீடிய பொறுமையுடையவராய் இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் பொறுமையா இருக்கிறாங்க? நீட்டி நோடிக்கும் முன்னே கலியை அழித்து வர நீயும் வீடை தந்தாயே சிவனே ஐயா இப்படின்றதுக்குள்ள முடிச்சிருவாங்க. ஆனா ஏன் காத்திருக்கிறாங்க? இன்னும் வரமாட்டேங்குது. அது யார் யாரோ பிறவியரே. இப்ப இதெல்லாம் கேட்டா நம்ம எல்லாம் வந்துட்டுமே உள்ள, நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இல்ல, தப்பிச்ச மக்கள் தானே. ஆனா கைவிடக்கூடாது. எவ்வளவு பேர் இன்னைக்கு வரல? 150 பேர் நம்ம சபையில இருக்கிறாங்க கணக்குப்படி. வந்திருக்கிறவங்க 45 பேரு. மிச்சம் 105 பேர் எங்க போனாங்க? வந்தாலும் சரி இல்லையாலும் சரி, அது அவரவருடைய பாடு. இந்த 4 இப்ப 3வது வருஷம் முடிஞ்சு நம்ம சபை 4வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போகுது. டிசம்பர் 28ஆம் தேதி குற்றாலத்திலேயோ இல்ல எங்கேயோ நம்ம செய்ய போறோம். அந்த 36 மாசமா தொடர்படியா தெய்வம் என்னை விரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏய் லீவ் போடாத, போ, ஓடு ஓடு ஓடு, திருவிழா அதெல்லாம் பார்க்காத, போ, இன்னைக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு வந்துரு, அப்புறம் பார்க்கலாம். இப்படி அப்போ எவ்வளவு நாம இழக்கிறோம். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நம்ம வராம இருக்கிறோம் சபைக்கு. வந்ததுனால எவ்வளவு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய முதல் நாம் புதிய மனிதன் நீன்றாங்க தெய்வம். இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த வார்த்தை காதல விழுந்த உடனே நீ புதிய மனிதன். பழைய அந்த அழிகரு வரையில வந்த பிறப்பு முடிஞ்சு தேவ பிறப்புக்கு நீ போயிட்டேங்கிறாங்க தெய்வம். சொல்லாம சொல்றாங்க. இன்னும் எத்தனையோ வரமாட்டேங்குது. இங்கே சிரமம் இருக்குது. குறும்பு
பிரகடமும் இல்லாமல் இருந்தால் போதுமே. குசும்பு இருக்கக்கூடாது மெய்வழியில. யதார்த்தமா இருந்தா பிடிச்சிக்கலாம். அதையும் பேசுறாங்க தெய்வம். நீங்க வந்துருவ இருந்தா கூட அந்த பழைய குசும்பு ஒன்று விட்டு போகாது. நம்மள அதுல இருந்து விலகிடும். அதனாலதான் அந்த குறும்பும் அந்த பிரகடமும் கூடாது. தன்னை பத்தி பெருசா பீத்திக்கிறது, பிரஸ்தாபம் அந்த பிரகடம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இல்லாமல் இருந்தால் குறும்பும் பிரகடமும் இல்லாமல் இருந்தால் போதுமே. எமனிடம்தான் மாட்ட வேண்டும் என்று ஆப்பு அடித்து வைத்திருக்கின்றதோ. வரமாட்டேங்கிறவங்களுக்கு, வந்துட்டவங்களுக்கு ஆப்பை எடுத்துட்டாங்க தெய்வம். ஒரு குரங்கு ஆப்பை பிடுங்கிட்டு வாழை மாட்டின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. இது என்ன ஆப்பை வச்சிருக்கிறான், வாழை உள்ள விட்டுட்டு ஆப்பை பிடுங்கிச்சு, வால் மாட்டிக்கிச்சு, தப்பிக்க முடியுமா? அது மாதிரி தான் நம்ம மாட்டிக்கூடாது. ஆப்பு அடித்து வைத்திருக்கிறதோ என்னவோ. ஒவ்வொருவனுக்கும் கஞ்சிக்கும் வழி இருக்கிறது, தங்கவும் நிழல் இருக்கிறது, அதற்கு மேல் இவனுக்கு என்ன ஓயாமல் பாடு. இந்த கேள்வியெல்லாம் நம்மளை கேட்குறாங்க. நம்ம இங்க வந்துட்டோம், இருந்தாலும் உலகப்பாடு இருக்குது. தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, நீ போய் வேலையை பார்ப்போ, நான் பார்த்துக்கிறேன் உத்தரவு பண்ணாங்க. ஆனா எதை அதிகமா எடுத்துக்கணுங்கிறத அவங்கவுங்க கையில கொடுத்துட்டாங்க. மெய்வழி அதிகமா வேணும்னா மெய்வழியை தூக்க, உலகம் அதிகமானா உலகத்தை தூக்க. இப்போ உலகத்தை தூக்குனா நம்மளை அழுத்தம், மெய்வழி தூக்குனா இடதுபாக தட்டானது உயர் பெற செய்யும். பாவ மன்னிப்புல படிக்கிறோம். அந்த அமளி நாளில இந்த நீதி தராசனோட இடதுபாக தட்டானது உயர் பெற செய்யணும். அப்படின்னா உலகம் கம்மியா இருக்கணும், மெய்வழி அதிகமா இருக்கணும்னு அர்த்தம். அதை நாம செஞ்சுக்கணும்னு கூறி, நாம எல்லோரும் நம்முடைய தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை சதா நாவில் ஒட்ட வைத்துக் கொண்டு, சர்வ மதங்களுக்கு அவர்கள்தான் அதிபதி என்ற உண்மையை இன்று தெரிந்து கொண்டவர்கள் ஆனோம். அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து, அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து, அந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து நாம் எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பிள்ளை ஊருக்கு போனோம்னு அப்புறம்